ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சில நண்பர்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக பாருங்கள், இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் சில நேரத்துக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். அதை நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரம் ஃபெயில்டு ஆனாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கத்தான் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. குத்து மதிப்பாக நேற்றுக்கான ட்ரா, முந்தானத்துக்கு ட்ரா, இது எல்லாமே ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில நேரத்துக்கு ஃபெயில்டு ஆனாலும் பல நேரத்துக்கு நல்ல வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை 9/3/2026 பாக்கியதாரா பேடி 44க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்காக இந்த கெஸ்ஸிங் வேறு அங்கே வேறுன்னு கிடையாது. ஸோ மெம்பர்ஸுக்காக நம்ம இங்கே 2 நம்பர் சிலது கொடுப்போம். அதில் நம்ம ஒரு நம்பர்ஸாக நம்ம பிரித்து எடுப்போம். சில நேரத்துக்கு இந்த 2 நம்பர்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா சப்போர்ட்டடாக ஒரு நம்பர்ஸ் கொடுப்போம். அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம இன்றைக்கி திங்கட்கிழமை பாக்கியதாராவுடைய ரிசல்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய பாக்கியதாரா திங்கள் டு திங்கள் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 692 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின திங்கட்கிழமை 940. அதுக்கு முந்தின திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 307 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல் சீரியல்னு கொடுத்துருக்கோம். ஹோல் சீரியல்னா என்னென்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை குறிப்பிட்ட ட்ராக்கள் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நின்றுருக்கும், அந்த இது லாக் ஆகி நிற்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவலை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் 510 கொண்டு வந்திருக்கல, இங்கே நம்மளுக்கு இந்த 51 நம்மளுக்கு இந்த 51 இங்கே நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிடுது நண்பா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக வரவே இல்லை, இந்த 2 நம்பர் மட்டும். மற்ற நம்பர்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ 5 1 மட்டும் நம்மளுக்கு வரல. அதை தான் நம்ம இந்த ட்ராவலை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மிஸ் ஆகிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டுக்குள்ளே போகும். அப்படி இல்லாட்டினா சி போர்டுக்குள்ளே தான் வரும். அதனால தான் நான் இதை சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவுடைய சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 1 கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த 5 1 நம்ம 1 by 1 பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 510 கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 024 அடிச்சிருக்காங்க. இதை 024 அப்போ நம்மளுக்கு 024 இங்கேயும் நம்மளுக்கு இது ஹோல்டு. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு 5 1 நம்மளுக்கு லாக் ஆகுது. அதுக்கு ஒத்து வர்றது எல்லாமே நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள் 628. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் நம்மளுக்கு 983. இங்கேயும் நம்மளுக்கு இது ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 927. இங்கேயும் நம்மளுக்கு அது ஹோல்டு. அதுக்கடுத்து 307. இங்கேயும் நம்மளுக்கு இது ஹோல்டு. கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம திங்கட்கிழமை பார்க்குறோம். ஆனால் வெள்ளிக்கிழமை ட்ராவும் சரி, சனிக்கிழமை ட்ராவும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ட்ராவும் சரி நண்பா, தொடர்ந்து ஒரு சில ட்ராக்களில் ஒரு நம்பர்ஸை 2 நம்பர்ஸை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல, லாக் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த நம்பர்ஸை விட்டுறக்கூடாது. என்ன கொஞ்சம் நாட்கள் அதை எடுத்து தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்காமல் போச்சு. ஸோ அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக திடீர்னு நம்ம மாற்றும் போது அந்த நம்பர் அப்படியே உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரே ஃபார்மெட்டை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 307க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 940 வந்திருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு இது ஹோல்டு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு 692. இங்கேயும் நம்மளுக்கு இது ஹோல்டு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 1 நம்ம கெஸ்ஸிங் படி 5 அல்லது 1 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சீரியல் படி தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 024 இருக்குது. ஸோ 02 இங்கே நம்மளுக்கு இது 4. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா இங்கே புது நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 6 அதோட 8. இங்கே மேலே உள்ள நம்பர் 051 நம்ம நிறுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கே புது நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 and 3. இங்கே 9 to 7 இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புது நம்பர் 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 307 அப்போ நம்மளுக்கு 3 நம்பர்ஸுமே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மார்க். அதுக்கடுத்த ட்ராக் கவனிச்சிங்கன்னா 940 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேம் தான், 2மே நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து 692 பொறுத்த வரைக்கும் சேம் தான், 692 2 4 6 8 2 நம்பர்ஸ் லாக்கு. ஓகே,
அப்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு 2ஐயும் ஒரே இடத்துல அடித்து அந்த 5-1 மட்டும்தான். அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 அல்லது 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த மாதிரி ஃபார்மேட் போகிறதுனால நிறையா நம்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஃபார்மேட் வேணாம்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன கெஸ்ஸிங்கில் இருக்கோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கே நம்மளுக்கு 5-1 தான் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 5-1க்காக மட்டும் கொண்டு வர மாட்டேன். நம்மளோட எக்ஸ்லையும் என்ன காட்டுதோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த கெஸ்ஸிங்கவே கொண்டு வருவோம். ஸோ லாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸும் சேர்த்து ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நான் வந்து இந்த ட்ராவுக்கு சேம் ஃபார்மேட் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த 5 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் கிடைக்கிறியா நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்னென்னு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் 4-5, 8-5, 9-5, அப்புறம் நம்மளுக்கு 0-5. அடுத்ததாக பார்த்தோம்னா 6-1, 7-1, 5-1, 3-1. ஸோ நம்ம எப்போதும் போல் நம்மளுக்கு இதில் 8 பெயர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 7 பெயர்ஸ் தான், ஒரு பெயர் நம்மளுடைய இந்த சீபோர்டில் உள்ள அப்படியே அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான பிசி நம்பர்ஸ் இதுதான் நண்பா. உங்களுக்கு இது ஏசிக்கான சான்சஸாக இருக்குன்னா நீங்கள் ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு இதுலேருந்து பெயர்ஸ் கிடைக்க அது இப்படியே சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். அதோட நம்மளுக்கு எது 5-1 வந்து லாக் ஆன் நம்பர், சில நேரத்துக்கு ரொம்ப லாக் ஆகி வர நம்பர்ஸ், அதாவது மிஸ் ஆகி வர நம்பர்ஸ் வந்து டபுளில் நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். எதுக்கு நம்ம டபுளையும் கையில் வச்சுக்கிறோம்னா 55 அண்ட் 11. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்முடைய கெஸ்ஸிங் நம்பர். 4-5, 8-5, 9-5, 0-5, 6-1, 7-1, 5-1, 3-1 கொண்டு வந்திருக்கோம். ஸோ கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு 55, 11 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேன். வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து போர்டுக்கு ஒரு நம்பரும் ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 9/3/2026 பாக்யதாரா பிடி 4/4க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.